உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். போக்குவரத்துறையை 2025 டிசம்பருக்குள்ளே இழுத்து கூட்டத்தான் வேணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. எந்த அலுவலகத்தில் பார்த்தாலும் கவனிப்பு அதிகம். அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல். ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒவ்வொருத்தரும் எப்போ வேலை செஞ்சு காத்தால் வந்தோம்னா இரவு எப்படி வீட்டுக்கு போவோம், திரும்புவோமா, வீட்டுக்கு உயிரோடு போவோமான்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கதறிக்கிட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த நிலைகள்லாம் மாறணும். இருக்கிற பணியிடத்தை நம்ம ஆணையர் உடனடியாக நிரப்பணும். வாரத்தில் 2 நாள் தான் வேலையே நடக்குது. பல முறை இதை பற்றி நாங்கள் பேசிட்டோம். அதிகாரிகள் எதுவும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஆணையராவது கண்டுக்கலாம்னு பார்த்தா ஆணையர் இதை பற்றி இதில் எடுத்துக்கிறதே இல்லை. நாம் தான் கத்திக்கிட்டே இருக்கிறோம். துணை ஆணையராகட்டும், இணை ஆணையராகட்டும், இந்த பதிவை பார்க்குற அனைத்து அதிகாரிகளும் நல்லா சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதையும் தாண்டி கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு எம்ஏன்னு சொல்லிட்டு வேலை பார்ப்போம்னு சொல்லி விளையாடக்கூடாது. இந்த பதிவு மூலிமா பல அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 மாதத்துக்குள்ள மக்கள் புரட்சி வெடிச்சிட்டு இருக்கு. அதிகாரி இல்லாமல் வராமல் இருக்கிறதுனால மணப்பாறையில் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினாங்க. அதிகாரிகளே வரமாட்டேன்றாங்க, நாங்கள் எங்கே போகிறது, எங்களுடைய வேலையை எப்படி செய்கிறது அப்படின்னு. லோக்கல் இன்ஸ்பெக்டரு பொதுமக்களை சமாதானம் பண்ணுறாரு. எல்லாம் வந்துடுவாங்கப்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எல்லா அதிகாரிகளும் கரெக்டாக 5 நாளைக்கு வேலை பார்ப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க, இங்கே வேலை ஒழுங்காக நடக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் பாவம் போக்குவரத்துறையில் இருக்கிற அதிகாரி எப்போ வருவார் போவார்னு தெரியாமல் காவல்துறை அதிகாரி எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டாரு, தெரியாமல் சொல்லிட்டார். அது அப்படியே போயிட்டுருக்கு. குளித்தலையில் ஒரு பெண் அதிகாரி, நான் யார் தெரியுமா, கிங் மேக்கர் இந்த ஊர்லேயே, என் வீட்டுக்காரன் தான் இந்த ஊரில் பெரிய ஆள், நான் இந்த ஊருக்காரி, எனக்கு லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்காது, கொடுத்தீங்கன்னா வேலை நடக்கும், கொடுக்கலன்னா நீ எங்கே வேணாலும் போய்ப்பார், நான் மந்திரிக்கு சொந்தக்கார பொம்பளை செந்தில் பாலாஜிக்காம். எங்கேயா இது வேடிக்கையாக இருக்குது. ஒரு பெண் அதிகாரி வர்ற எம்ஏ இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு, ஆர்டிஓ மிரட்டிக்கிட்டு, அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ட்ரேட் ஸ்கூல்காரங்களை மிரட்டிக்கிட்டு, குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 80,000 60,000 தான் பணம் இல்லாமல் வீட்டுக்கு போகிறது கிடையாது. கேட்டால் மிரட்டல், ஒழுங்காக இருந்துக்குங்க. என் வீட்டுக்காரன் யார் தெரியுமா, பெரிய ஆள் இந்த ஊரில். இந்த அதிகாரி என்னைக்கு மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. தினசரி லஞ்சம் யாருக்கு கொடுக்குறாங்க? ஆர்டிஓக்கு, கரூர் ஆர்டிஓ கொடுக்குதா அந்த அம்மா லஞ்சத்தை வாங்கி? இல்லை போக்குவரத்து துணை ஆணையர், இணை ஆணையருக்கெல்லாம் கத்தையாக கொடுக்குதா? இது அந்த அம்மாவை தான் கேட்கணும். இந்த அம்மாவை நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் போக்குவரத்து ஆணையர் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து இந்த அம்மா வந்துட்டு அங்கே அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. தற்போது குளித்தலையில் 3 நாள் வேலை நடக்கலைங்கிறதுக்காக பொதுமக்கள் அங்கே புரட்சி ஏற்படுத்த தயாராகிட்டாங்க, நடந்துகிட்டு இருக்கு. வாரத்தில் 5 நாள் தொடர்ந்து வேலை நடக்கணும். இந்த குளித்தலை மாதிரியே தான் சிவகாசியில் கார்த்திகேயன் ஒரு இப்போ ஆர்டிஓ ஆகிட்டார். பணத்தை 20 லட்சம் கொடுத்து ஆர்டிஓ ஆகிட்டார். ஆனால் அவர் அந்த பகுதியில் பெரிய ஜாம்பவன். பணம் வசூலிக்காமல் எந்த கையெழுத்து நான் போட மாட்டேன், கவனிப்பு அதிகமாக இருக்கணும். இப்போ ஆர்டிஓ, இப்போ இன்னும் அவர் எவ்வளோ சம்பாதிப்பார்? இந்த அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கணும். சிவகாசியிலிருந்து மாற்றப்பட்டு கிரேடு பணி உயர்வு வாங்கப்பட்ட ஆர்டிஓ, அந்த அதிகாரி மீதும் ஆணையர் நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்க்கணும்.
2 22 செக் போஸ்ட் இருக்கு. தினசரி அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள் பூராவுமே எந்த லாரி முதலாளி மிரட்டுவான், எங்கே இருந்து ரவுடிகள் வருவாங்க எங்களை மிரட்டுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. ஒரு வண்டியை நிறுத்திட்டா ஃபைனை போட்டுட்டா, ஃபைனை போட்டேன்னா உன் உயிர் இருக்காதுன்றாங்க. ஃபைனே போடக்கூடாது, வண்டி அனுப்பு. லோக்கல் ரவுடிங்க எல்லாம் திமுக ரவுடிகள். ஒவ்வொரு லாரி முதலாளியும் அவருடைய லாரி இன்சிலோட கொடியோட தான் அந்த லாரி வெளியே வரும். ஒவ்வொருத்தருக்கும் 20 வண்டி 25 வண்டி வச்சுருக்காங்க. ஒரு வண்டி வச்சுருந்தா கூட அந்த 25 வண்டி லாரியினுடைய முதலாளி அந்த நேம் போர்டில் கொடியோடு இருந்ததுன்னா இவரும் அந்த கொடியோட போட்டுக்கிறார். செக் போஸ்ட்டில் சும்மாவே கடந்து போகலான்னு. எப்படி ஃபைனை போட முடியும்? டிசி சொல்லிட்டாரு, எனக்கு 1 கோடி வேணும், 2 கோடி வேணும், வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா எங்கிருந்து வருமானத்தை அதிகப்படுத்துவார்கள்? இதுதான் அந்த அதிகாரிகள் கேள்வி. நான் பார்க்கின்ற சில அதிகாரிகள், பெயர் சொல்ல விரும்பல, இந்த ரவுடி கூட்டம் வந்து எங்களை தொல்லை பண்ணுது சார், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்களாவது ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க, உங்களுடைய மோட்டார் டுடே டிவிலையாவது இது வெளிப்படுத்துங்க, நீங்கள் சொன்னாதான் இந்த டிசி காதில் கேட்கும், முதலமைச்சர் காதில் கேட்கும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மன குமரலோடு பேசுகிறாங்க. நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அதிகாரி பிறவியில் மனிதனாக பிறந்து இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. அவரை சுற்றி இருக்கிற அவர்கள் உறவினர்கள், அவருடைய மனைவி மக்கள்லாம் வந்துட்டு தன்னுடைய கணவர் வேலைக்கு போயிட்டு வருவார், நல்லா இருப்பார், இந்த மாதம் நமக்கு சம்பளம் வந்துட்டு கரெக்டாக வரும், நம்ம குடும்பத்தை நடத்தலான்னு சொல்லிட்டு ஆவலோடு இருக்கிற அவங்க குடும்பம்லாம் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? டிசி என்ன நடவடிக்கை எடுப்பார்? சமீபத்தில் தென்காசியில் இயங்கக்கூடிய ஆர்டிஓ செக் போஸ்ட்டு குமாருங்கிறவர் பாவம், அவர் ஒரு வண்டியை பிடிச்சி நிறுத்துறாரு, 25,000 ரூபா ஃபைனை போடுறாரு, காவல்துறையில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அவருக்கு லோக்கலில் இருக்கிற ரவுடிங் மூலியமாகவும் வாகன உரிமையாளர் மூலியமாகவும் கொலை மிரட்டலை விடுவிக்கிறாங்க. அவர்கிட்ட சண்டை போடுறாங்க, ஒழுங்காடுறா, ஜாக்கிரதை, கொண்டு போடுவேன், யார் நினச்சிட்டு இருக்கிற, அதாவது தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அதிகாரி ஒத்த ஆள் என்ன பண்ணுவார்? யார்கிட்ட போய் சொல்லுவார்? காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காரு. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? எல்லாம் அந்த தென்காசி ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் கடக்கிற வாகனங்கள் பூராவுமே டிஎம்கேனுடைய சிம்பிளோடு தான் வெளியே போகுது, உள்ளே வருது. எம்சாண்டு, கல், மண் எல்லாமே அந்த பக்கம் தான் போகுது. அந்த செக் போஸ்ட்டில் பல கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய செக் போஸ்ட். ஒசூர் செக் போஸ்ட்லேயும் அதே தான், இன் அவுட் ரெண்டுமே. வாளையார் செக் போஸ்ட்லேயும் அதே தான், கும்மிடி பூண்டிலையும் அதே தான். பல செக் போஸ்ட்டுகள் பணம் இல்லாமல், வசூல் இல்லாமல், வண்டியே வராமல் அவசப்பட்டு இருக்கிற எம்இ இன்ஸ்டியூட்டர்லாம் இருக்காங்க. அந்த பகுதி அலுவலகத்தில் வேலை பார்க்குற அதிகாரிகள் இருக்காங்க. எல்லா செக் போஸ்ட்லேயும் 4 ரவுடி உக்காந்துக்கிட்டே இருப்பான். அந்த ஊர் வண்டி அல்லது வெளியூர் வண்டி முதலாளியும் ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க, டேய் மாப்பிள்ள, நம்ம வண்டி வருது, செக் போஸ்ட்டை தாண்டி அனுப்பு, ஓவராக வந்துட்டுருக்கு, ஓவர்லோடு. வண்டி நிறுத்துவாங்க. யாருது? எப்பா இந்த வண்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வண்டி, நீ விட்டுரு. அதிகாரி வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு போப்பா அப்படிங்கணும். ஃபைன் அமௌண்ட்டை போட முடியாது. முதல்ல பாதுகாப்பு தேடணும். உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு செக் போஸ்ட்டை எல்லாமே. இந்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஆர்டிஓலாம், அவங்களாம் ஏபியில் கொண்டுட்டு போய் போடணும். சீக்கிரேட்டில் போட்டுறாதீங்க, மன உளைச்சலோடு இருக்கிறாங்க. புதிதாக பொறுப்பேற்ற ஆர்டிஓக்களுக்கெல்லாம் ஏபி கிரேடில் கொண்டு போய் போட்டீங்க. இவங்க இன்னும் வேலைக்கே வராமல் இருக்கிறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ மன உளைச்சல் இருக்கிறோம். ஏன் இந்த போஸ்டிங் போடும்போதே அவங்களுக்கு அந்த தகுதியான இடத்த போடணும், இல்லை ஆர்டிஓக்கு போட்ட இடத்துல மிச்சமான இடத்துல இந்த புதிய ஆர்டிஓங்களை கொண்டு போய் பணியிடத்தில் போடணும். எதுவுமே கிடையாது. சில இடத்துல
ஆர்டிஓ இன்சார்ஜுக்கு எம்ஏ இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துட்ருக்காங்க, சில இடத்துல பிஏ வேலை பார்த்துட்ருக்குறாங்க, அதிகாரிகளே கிடையாது. இதை கணக்கில் வச்சு எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற எம்ஏ இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓக்கெல்லாம் பணியிடத்தை உடனே நிரப்புங்க, பாதுகாப்பு கொடுங்க. ஆர்டிஓ அலுவலகத்தில் இருக்கிற எம்ஏ இன்ஸ்பெக்டருக்கு வாகனத்தை கொடுங்க, பகுதி அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரி ஆண் பெண் அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஒரு ஓயா கிடையாது, டிரைவர் கிடையாது, ஒரு ஜீப்பு கிடையாது. தொடர்ந்து நாம்ளும் கத்திக்கிட்டே இருக்கிறோம். பொதுமக்களுடைய குறைகளை தீர்க்கப்படுவதற்காகத்தான் வட்டார போக்குவரத்து அலுவலகமே தவிர அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தருவதற்காக போக்குவரத்து துறை இல்லை. இதை மனசில் வச்சுக்கிட்டு டிசி வந்துட்டு கவனத்தில் எடுத்து செய்வாருன்னு நான் நம்புகிறேன், பொதுமக்களும் நம்புகிறாங்க. டிசி தற்போது வந்ததுலேயே மிக நல்லவர், இவர் நிறையா செய்வாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. யார் பேச்சையோ கேட்டு டிசியை வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறார். யார் பேச்சை கேட்டார்னு தெரில. அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் தில்லுமுள்ளு திருட்டு பசங்க. எல்லாம் வந்துட்டு கொள்ளையடித்தவனுக்கு தான் அங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. முதல்ல டிசி வந்துட்டு புரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் யார் எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு, எல்லாம் நேர்மையான ஆளுங்களா அப்படின்னு முதல்ல அவர் பார்க்கணும். ஒருத்தரையும் பார்க்குறதில்ல. அவர் ஏதோ சொன்னாங்க, காதில் வாங்கிட்டவங்களாம் அதிகாரிகள் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் ஆகிறது? டிசியை வந்துட்டு நல்லா கவனத்தில் எடுத்து நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகள் யார், எப்படிப்பட்டவர், இவருடைய தகுதி என்ன, இவங்க எங்கேருந்து எங்கே வந்தாங்க, அதை முதல்ல கவனிக்கணும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்களாம் உடனடியாக வந்துட்டு அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். பல இடங்களில் எம்இ இன்ஸ்பெக்டர் இல்லாமல் இருக்காங்க, அவங்கள பணியிடத்தை நிரப்பணும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பும் பொதுமக்களுடைய சேவைகளையும் கருதி தான் இந்த போக்குவரத்துறை. டிசியை நிறைய பேர் பாராட்டுறாங்க, அதிகாரிகள் எல்லாரும் பாராட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஒரு செய்தி, பிஏக்களை எல்லாம் வந்துட்டு பணியிடம் மாற்றம் யாருமே கேட்கல. டிசி அலுவலகத்தில் இருக்கிற சில பேருக்கு வந்துட்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் நல்லா கவனிப்பாக இருக்கிற இடத்துல போடணும்னு சொல்லிட்டு துரிதமாக வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க பிஏக்கெல்லாம். அந்தந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிற பிஏலாம் நாங்களாம் யாரையா கேட்டோம், பணியிடம் மாற்றம் வேணும்னு யார் கேட்டோம்? ஏப்ரல் மே இந்த 3 மாதம், ஜூன் மாதம் இது மாதிரி மாதத்தில் தான் எங்களுக்கு வந்துட்டு 3 ஆண்டு காலத்தில் பணி மாற்றம் இடமாற்றம் செய்வாங்க. ஒருத்தருமே கேட்கலையே. ஏன் இந்த அதிகாரிகள் வந்துட்டு இவ்வளோ துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்? பணத்துக்காக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பிஏவும். தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை செய்வதற்காகத்தான் இந்த அலுவலகம். நாமளும் மோட்டார் டுடே டிவியின் சார்பாக மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், மக்களை பாதிக்கின்ற அளவுக்கு போக்குவரத்துறையில் வேலை நடந்தாலும், போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு மன உளைச்சலும் அங்கே இருக்கின்ற சூழ்நிலையிலையும் கவனத்தில் கொண்டு அவருக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் தான் பேசுவோம். பொதுமக்களுக்காகவும் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இதை பார்க்கின்ற நீங்கள் பொதுமக்கள், அதிகாரிகள் எல்லோரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸை போடுங்க. அதிகாரிக்கு முதுகெலும்பு இருக்கான்னு ஒரு தாட்டி நான் திட்டினதுக்கு 4000 பேர் பார்க்குறீங்க. நியாயமான கோரிக்கை வச்சா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன அது கணக்குலன்னு தெரிய மாட்டேங்குது. அதிகாரிகளை பூரா திட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிகாரிகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, பொதுமக்களுக்கு வேண்டிய உதவிகள் ஏதாவது வந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? பொதுமக்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்டான சேவைகளை செய்வதற்காகவும் அரசு துறையில் இருக்கிற குளறுபடிகளை எடுத்து வெளியே சொல்வதற்காக தான் அந்த மோட்டார் டுடே டிவி. இதையாவது நீங்கள் வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் அன்பும் கொடுக்கணும். நான் ஒரு சின்ன பையன், சின்ன ஆள், பெரிய அளவுலாம் நான் ஒன்றும் வளர்ந்து வர்றதாக நான் நினைக்கல. உங்களுடைய வளர்ச்சி தான் என்னுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஆதரவு தான் எனக்கான ஆதரவு. தொடர்ந்து வியூஸ் போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். 10 நாளைக்கு இடையில் இப்போ ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறேன். அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வேணும், செக் போஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வேணும், இடத்தின் எல்லா இடத்தையும் நிரப்பணும், காலி பணியிடங்களை
லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை 2 பேரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். இது ஆணையர் கவனத்தில் எடுத்துக்கணும். மீண்டும் உங்களிடம் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதற்காகவும் எனக்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி.